ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு இது கூடியே 1 கை அளவு அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வடை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் அரிசியும் எடுத்து ஒரு எம்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடியே 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். வேணும்னா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி சுத்தமாக சேர்க்கவே கூடாது. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடியே சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கூட நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி சின்ன சின்னதாக. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா வடை மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி இப்படி உள்ளே போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனும் இந்த கலரில். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் வடையை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி. வெளியே ரொம்பவே க்ரன்ச்சியாக, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.